சொரா புட்டு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம். 3 வெங்காயம், ஒரு 10 பூண்டு பல், ஒரு 7, 8 பச்சை மிளகா வச்சுருக்கேன். அதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் சொராவை க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். அது ஒரு பிளேட் வச்சு தண்ணி வச்சு அதை ஆவி கட்டி எடுத்துக்கலாம். ஆவி கட்டி எடுத்ததுக்கப்புறம் அது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அது தோலெல்லாம் எடுத்துடலாம். தோலை எடுத்ததுக்கப்புறம் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போடுங்க. கடுகு போட்டதுக்கப்புறம் கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயத்தை போடுங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் வதக்க ஈஸியாக இருக்கும். வெங்காயத்தை கட் பண்ணிடலாம். கட் பண்ணி போடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பாதி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் பூண்டு சேர்த்துக்குங்க. பூண்டு பல் பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு பல்லையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஏன்னா அப்போ தான் பச்சை மிளகா வதங்கிட்டால் நமக்கு சாப்பிடும்போது தனியாக தெரியாது. அது கூட சேர்த்து சாப்பிட்லாம் நம்ம. ஏன்னா நம்ம வேறு எந்த காரமும் சேர்க்கல, பச்சை மிளகா காரமும் மிளகு காரம் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்குங்க, அப்போ சீக்கிரம் வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிங்க. நல்லா பொன்னிறமாக வரணும் வெங்காயம், தீயக்கூடாது. அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை போட்டு வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன், ஏன்னா மீன் வாடை வரக்கூடாதுன்றதுக்காக. இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். சொரா புட்டை தூள் பண்ணி வச்சுருக்கேன், பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிங்க. நல்லா கலரி கொடுத்துருங்க. நல்லா கலரி கொடுத்துருங்க. கலர கொஞ்சம் நேரம் ஆகட்டும். கொஞ்சம் நேரம் விட்டு கொஞ்சம் நேரம் கலரி எடுத்துக்கங்க. நல்லா கலரி நல்லா முடிஞ்சதுக்கப்புறம் தூளாக வந்துடும். அதுக்கப்புறம் மிளகு தூளை போட்டு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு பெப்பர் தூள் போட்டுக்குங்க. ஏன்னா மிளகு காரமும் பச்சை மிளகா காரம் மட்டும்தான் போட்டு இப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் மேலே கொத்தமல்லி தூவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மீன் வாடையே இருக்கிறதே தெரியாது, நல்லாவே இருக்கும். எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.